தளபதி விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் வர ஜனவரி 9 வேர்ல்டு வைடு வெளியாக இருக்கு. வினோத் இயக்குற இந்த படத்துல பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ்னு இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, சுதா கோங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீரிலான்னு இப்படி பல பேர் நடிச்சிருக்க பராசக்தி படம் வர ஜனவரி 10 வெளியாக இருக்கு. தளபதி விஜய் படத்தோட சிவகார்த்திகேயன் படம் வெளியாகிறது சோஷியல் மீடியால ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு வருதுன்னு தான் சொல்லணும். சில தளபதி ஃபேன்ஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால கருத்து மோதலில் ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது. சிவகார்த்திகேயனும் ரீசெண்டா நடந்த பராசக்தி ஆடியோ லான்ச்ல தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் எங்க படம் பொங்கலுக்கு வருது, மேற்கொண்டு தாமதிச்சா அப்புறம் எலெக்ஷன் வந்துடும், கொஞ்சம் சிக்கல் ஆயிடும். நம்மள 33 வருஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ண விஜய் அண்ணாவோட படத்தை முதல்ல போய் பாருங்க, அப்புறம் அடுத்த நாள் என்னோட படத்தை பாருங்க, இது அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில ரவிமோகனுடைய எக்ஸ் போஸ்ட் வைரல் ஆகி தளபதி ஃபேன்ஸோடைய பாராட்டுகளை பெற்று வருது. ரவிமோகன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஜனநாயகன் ட்ரெய்லரை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல தளபதி வெற்றி கொண்டான். விஜய் அண்ணா, என்னை பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டீங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. நான் உட்பட எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். என்றைக்குமே நான் உங்களுடைய ரசிகன் மற்றும் தம்பி தான். படம் வெற்றி பெற ஜனநாயகன் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரவிமோகன் பேசியிருக்காரு. பராசக்தி படத்தில் ரவிமோகன் நடிச்சிருந்தாலும் ஜனநாயகன் படத்துக்காக ஒரு ஃபேனாக அவர் சப்போர்ட் பண்ணுறது பலரையும் வயிற்றுல ஆழ்த்தியிருக்கு. ரவிமோகனுடைய இந்த போஸ்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.